Good morning, students. Last class we discussed about the topic, the chapter 7, composition and decomposition. The topic is iterative statement and basics of decomposition. Today also we will continue the decomposition topic. In this decomposition, in subdivided into two parts. One is refinement and functions. Today objective is also the decomposition, refinement and functions. The first one is decomposition. So already the last class we briefly discussed within the example the decomposition. The problem decomposition is one of the elementary problem solving techniques. It involves breaking down a problem into smaller and more manageable problems and combining the solution of the smaller problems to solve the original problem. So already சொன்ன மாதிரி decomposition வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்மால் பார்ட்டாக வந்து பிரிச்சுடுறாங்க, இந்த டீகம்போஸ் பண்ணிடுறாங்க. தட் இஸ் கால்டு டீகம்போசன். டீகம்போஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி அரேஞ்ச் த ஆல் த மாடியூல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் மேக் த சொல்யூஷன். ஸோ த சொல்யூஷன் ஆர் ஆஃபன் combined together to construct a solution to the original problem. The next one is refinement. After decomposing a problem into smaller subproblems, the next step is either to refine the subproblem or to abstract the subproblem. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்மால் ப்ராப்ளம்ஸாக சப்ராப்ளம்ஸாக பிரித்ததுக்கப்புறம் அதை வந்து நம்மளுக்கு அந்த சப் ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். தட் இஸ் கால்டு refinement. There are two steps are involved. First, each subproblem can be expanded into more detailed steps. Each step can be further expanded to still finer steps and so on. This is known as refinement. So each subproblem ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து சப் ப்ராப்ளமாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சப் ப்ராப்ளமில் நிறைய சப் ப்ராப்ளம்ஸ் வந்து பிரியும். அந்த சப் ப்ராப்ளம்ஸில் வந்து ஸ்மால் பார்ட்ஸாக வந்து இன்னும் பிரிக்கணும். ஸோ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். The second point is we can also abstract the subproblem. We specify each subproblem by its input property and the input output relation. ஒரு சப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு இன்புட் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம சிஸ்டமைஸ்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போனாலே ஒரு இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக நமக்கு திரும்ப கொடுக்கும். ஸோ வைல் சால்விங் த மெயின் ப்ராப்ளம் வி ஒன்லி நீட் டு நோ த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த சப் ப்ராப்ளம்ஸ். வி டு நாட் நீட் டு நோ ஹவு த சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு. ஸோ அதாவது சால்விங் மெயின் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறப்ப ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து வாட் ஆர் த சப் ப்ராப்ளம்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த சப் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கன்சிடர் a school goes action in the morning. The action can be written as get ready for school. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ஒரு பையன் வந்து ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னா வாட் இஸ் த சொல்யூஷன்? அவன் வந்து ஸ்கூல் கிளம்பணும், கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். சார் இதெல்லாம் என்ன சம்மந்தம் சார் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு டீகம்போசன் அப்படின்றதுக்கும் இந்த கெட் ரெடி ஃபார் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னோம்னா திஸ் த எக்ஸாம்பிள். ஸோ எஸ்டர்டே கிளாஸில் நான் சொன்ன மாதிரி இப்போ பேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பேங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமைஸ்டாக மாற்றணும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டன் வைஸ் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணாலும் நம்ம ஒரு கம்ப்யூட்டரைஸில் தான் பேங்கிங் தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு பிக் ப்ராப்ளம் த பேங்கிங் ப்ராஜெக்ட் இஸ் பிக் ப்ராப்ளம். அதை கம்ப்யூட்டரைஸாக மாற்றணும் அப்படின்னா சம் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் ரைட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா சப்டிவிடராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அக்கௌண்ட்ஸ் ஒரு தனி சப்டிவிடட், லோன் செக்ஷனு, டிடி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்கில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தனித்தனி ப்ராசஸாக பிரிச்சுட்டு ஸோ அகைன் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அகைன் கம்போஸ் பண்ண அகைன் வந்து மாடியூல்ஸ்லாம் வந்து சேர்த்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக கொண்டு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. த சேம் கான்செப்ட் தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிடராக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த எக்ஸாம்பிளில். சி ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சப்டிவிடராக பிரிக்கிறோம் அப்படின்னா there are 3 parts ஆக பிரிக்கிறோம். we can decompose this action into smaller more manageable action steps which see tax in sequence. First one is eat breakfast, சாப்பிட்றோம். செகண்ட் ஒன் put on clothes, யூனிஃபார்ம் வந்து போடுறோம். தேர்ட் ஒன் லீவ் ஹோம் விட்டு நம்ம வெளியில் கிளம்புறோம். ஸோ அப்போ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்மால் ப்ராசஸை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்,
யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணுறோம், அவரை வீட்டை விட்டு கிளம்புறோம். இது மாதிரி 3 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி வந்து சப்டிவிடர் இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து நம்மளுக்கு சப்டிவிடராக பிரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். See the screen. Eat breakfast, put on clothes, leave home. இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. இதை ஃபர்ஸ்ட் ஒன் eat breakfast. இதை வந்து நம்மளுக்கு எப்படி சப்டிவிடராக நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ eat breakfast, we have refined one action into a detailed sequence of actions. However, each of these actions can be expanded into a sequence of actions at more detailed level, and this expansion can be repeated. The action eat breakfast can be expanded as eat breakfast, the subdivided into eat idlis, eat eggs, eat bananas. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்ற சிம்பிளாக சொல்கிறத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன சாப்பிட்றோம், இட்லி, எக் அண்ட் பனானா அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஷ் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்டாக நம்ம பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் புட் ஆன் க்ளோத்ஸ். புட் ஆன் க்ளோத்ஸ் நம்ம யூனிஃபார்ம் வந்து நம்ம போடுறோம். ஸோ யூனிஃபார்ம் போடுறப்ப என்ன பண்ணுறோம், ஸோ புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு. ஸோ நம்ம யூனிஃபார்ம் மாட்டுறப்ப இந்த மாதிரி நம்ம ஷூஸ் இந்த மாதிரிலாம் போடணும், ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும், ஐடி கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறோம். ஸோ இன்னும் வந்து பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து சப்டிவிடடாக பிரியுது. ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் லீவ் ஹோம். ஸோ வந்து வீட்டை விட்டு வெளியேறப்ப நம்ம எப்படி பஸ்ஸில் போகிறோமா, இல்லை டேக் த பைசைக்கிள் அவுட், ரைட் த பைசைக்கிள் அவே. ஸோ வந்து புக்கில் வந்து நமக்கு பைசைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ பஸ் நம்ம ஏறுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிடாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சப்டிவிடாக பிரிக்கணும். ஸோ அகெயின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈட் பிரேக்ஃபாஸ்ட், புட் ஆன் க்ளோத்ஸ், லீவ் ஹோம் அப்படின்றத வந்து இன்னும் சப்டிவிடாக பிரிச்சுட்டு அந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதையும் இன்னும் சப்டிவிடாக பிரிக்கலாம். ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து ஸ்மால் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ ஸ்மால் ப்ராப்ளம்னா நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அகைன் வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ப்ராப்ளம் வந்து ஹோல் ப்ராப்ளமையும் அக்யூரேட்டாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ த ரீஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ வாட் த ஸ்டூடெண்ட் டஸ் மே டிபெண்ட் அப்பான் த என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து சீக்வன்ஸாக மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட், இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் த டேபிள், ஈட் இட்லிஸ். இப்போ பசிச்சு அப்படின்னா டேபிளில் இட்லி இருக்கும், இட்லி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பசிச்சு அப்படின்னா டேபிளில் வந்து எக் இருக்கும், எக் சாப்பிட்டுக்கலாம். த சிக்ஸ்த் ஒன் இஸ் பசிச்சு அப்படின்னா டேபிளில் பனானா இருக்கும். ஸோ 7th ஸ்டெப் இஸ் ஈட் பனானாஸ். ஸோ அதர்வைஸ் த நெக்ஸ்ட் ஒன் 8th புட் ஆன் க்ளோத்ஸ். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ புட் ஆன் க்ளோத்ஸ் போகிறப்ப இஃப் வெட்னஸ்டே, இப்போ வெட்னஸ்டேக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு வேறு யூனிஃபார்ம் ஒரு கலர் மாறுது அப்படின்னா, ஸோ புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், எல்ஸ் புட் ஆன் ஒயிட் ட்ரெஸ். ஸோ வெட்னஸ்டே மட்டும் ப்ளூ ட்ரெஸ் போடுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் போடலாம். ஸோ அதர்வைஸ் ஸோ மற்ற நாள்லாம் மண்டே டு ஃப்ரைடேயில் எக்ஸப்ட் வெட்னஸ்டே வி கேன் வியர் த ஒயிட் ட்ரெஸ். அதை புட் ஆன் சாக்ஸ் அண்ட் ஷூஸ், வியர் த ஐடி கார்டு. த 17th ஒன் லீவ் ஹோம். ஸோ ஹோம் வெளியே போடுறப்ப, ஸோ 18th நம்ம புக்கில் வந்து டேக் த பைசைக்கிள் அவுட் அண்ட் ரைட் த பைசைக்கிள் அவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ see the diagram, so refinement at various levels of details. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் இருக்கும். டீட்டெயிலில் ஈட் இட்லிஸ், அந்த அதை வந்து மோர் டீட்டெயில்டு. புட் இட்லிஸ் ஆன் பிளேட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயின் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் இருக்க தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், யூனிஃபார்ம் மாட்டணும், வீட்டை விட்டு கிளம்பணும். இதான் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் போகிறதுக்குண்டான நார்மல் வே. ஸோ சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா அது டீட்டெயில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் மோர் டீட்டெயில்டு. ஸோ டீட்டெயிலில் வந்து ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ் அண்ட் ஈட் பனானாஸ். அந்த ஈட் இட்லிஸை மோர் டீட்டெயிலாக கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ புட் இட்லிஸ் ஆன் பிளேட். பிளேட்டில் வந்து இட்லி வைக்கிறோம். ஸோ ஆட் சட்னி, ஈட் அ பைட் ஆஃப் இட்லி, பைட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட்லி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அடுத்து புட் ஆன் க்ளோத்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், புட் ஆன் சாக் அண்ட் ஷூஸ், வியர் ஐடி கார்டு. இந்த லீவ் ஹோமில் வந்து டேக் அ பைசைக்கிள் அவுட், ரைட் த பைசைக்கிள். இதை வந்து நம்ம சப்டிவிடாக பிரித்தோம் அப்படின்னா, ஸோ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப சப்டிவிடாக பிரிச்சுட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அகைன் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு குவாலிட்டியான நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை நம்ம கொடுத்துட முடியும். The next one is functions. So after an algorithmic problem is decomposed into subproblems, we can abstract the subproblems as functions. A function is like a sub-algorithm. Similar to an algorithm, a function is specified by an input property and the desired input-output relations. See the screen, the diagram is the main algorithm. So give the input, the functions are subdivided into sub-algorithms and get the output. To use this function,
in the main algorithm, the user need to know only the specification of the function name, the input property, and the input output relation. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபுல் மெயின் அல்காரிதமில் வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டு, ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திரும்ப நான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் சப் அல்காரிதம் ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுட்டு, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் திரும்ப நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே சொல்ல வராங்க, த ஃபங்க்ஷன் நேம். அப்போ வந்து யூசர் வந்து என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேம், அந்த இன்புட் ப்ராப்பர்ட்டி, அந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபங்க்ஷன் தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஸ் வந்து புக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இங்கேருந்து நம்ம தேனியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து போகிறதுக்கு நம்ம ஒரு பஸ் புக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஸோ காமன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ என்கிட்ட ஒரு நேம், எத்தனை டிக்கெட்ஸ் வேணும், ஃபஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு யூசர்ஸுக்கும் தனித்தனியாக டிஃபைன் பண்ணி வைக்காமல் அது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு கால் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து அகைன் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ரன் ஆகும். ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகிறப்ப இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் ஆகும். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். So ultimately, someone implements the functions using an algorithm. However, users of the function need not know about the algorithm used to implement the function. So an algorithm used to implement a function may maintain its own variables. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப சம் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன சார் வேரியபிள்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அந்த பஸ் ரிவிஷன் சொன்னோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு நேமும் ஒரு ஆதார் நம்பர் இது ரெண்டு மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர், நம்ம நேம் வந்து கேரக்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் அப்படின்ற வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இன்டீஜர் அப்படின்ற வேரியபிள்ஸ் நம்ம கால் பண்ணுறப்ப அந்த பர்டிகுலர் வேரியபிளை ஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணும். தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ் அல்காரிதம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஸோ கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் டெஸ்டிங் வெதர் a triangle is right angled given is 3 sides A, B, C where C is the longest side. The triangle is right angled if C square is equal to A square plus B square. So we can identify a subproblem of squaring a number. Suppose we have a function square specified as, இப்போ இதில் வந்து ஸ்கொயர் C square, A square, B square அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஸ்கொயர் அப்படின்ற பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிடுறாங்க. see the screen, ஸ்கொயர் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஒய் அப்படின்றது வந்து வேரியபிள் நேம். இப்போ நம்ம சொன்னது அண்டர்ஸ்டாண்டாக தான், ஸ்கொயர் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம், ஒய் அப்படின்றது வேரியபிள் நேம். ஸோ ஃபங்க்ஷன் நேமை வேரியபிள் நேம் பண்ணிவிட்டு ஸோ இன்புட்ஸ் ஒய், ஒரே ஒரு ஒய் அப்படின்ற இன்புட் கொடுக்குறோம். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஒய் ஸ்கொயராக வருது. இப்போ 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 16 சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஸோ ஒய் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம அல்காரிதம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ரைட் ஆங்கிள்டாக இருந்துச்சு அப்படின்னா, ரைட் ஆங்கிள் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ இன்புட் C less than or equal to A, C less than or equal to B. This is the second step. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ கண்டிஷன் இஃப் C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். ஸோ நம்ம A அப்படின்றதும் ஸ்கொயர் பண்ணிடுறோம், B அப்படின்றதையும் ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸோ அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறப்ப C ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா that is the right angled. ஸோ அதர்வைஸ் the condition is false. ஸோ இப்போ வந்து கீழே ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா வந்து if square of C is equal to square of A plus square of B அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன், இது காமன் ஃபங்க்ஷன். அப்போ C அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது C அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாவது, C அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஒர்க்காது. இப்போ Cக்கு வந்து நம்ம 6 கொடுத்துருப்போம். இப்போ 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் A இருக்கு இல்லையா, இப்போ A வந்து 4 கொடுத்தோம் அப்படின்னா 4 × 4 16 சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ வந்து சேம் ஃபங்க்ஷன் ஒர்க்காது, பட் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்தனாலும் ஸோ டிஃப்ரெண்ட் வேரியபிள் த சேம் ஃபங்க்ஷன் வி கேன் ஒர்க். ஸோ ரிசல்ட் ட்ரூ அப்படின்னா வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கும். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 7th chapter composition and decomposition is over. Today class is over. Again go through it students. Thank you.